இப்போ நம்ம 7th லெசன் பார்க்க போறோம். 7th லெசன் நம்மளுக்கு ஸ்லோகன்ஸா கொடுத்திருக்காங்க. லெசனோட பேரு வித்யாயாக மகாத்மயம். வித்யாயாக அப்படின்னா நாலேஜ் தான். நாலேஜ் மகாத்மயம் அப்படின்னு சொல்றாங்க. அது இம்பார்ட்டன்ஸ். அப்ப இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம பார்க்க போறோம். வித்யாயாக அப்படின்னா ஆஃப் நாலேஜ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ல வேற என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா விபக்தி பிரயோகம். விபக்தி எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சைட் பை சைட் பார்க்க போறோம். ஸ்லோகன்ஸ் கூட சேர்ந்து இதையும் நம்ம கத்துக்கணும். வித்யா ரூபம் குரூபானாம் நிர்தனானாம் தனம் ததா நிர்பலானாம் பலம் வித்யா சாதனியா பிரயத்னதஹ. இதோட அன்வயக பார்க்கணும். எப்பவுமே ஸ்லோகன்ஸ் வந்து நம்ம அன்வயக அப்படின்னா அதனுடைய ப்ரோஸ் ஆர்டர். இது வந்து பொயட்டிக் ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா, அதனுடைய ப்ரோஸ் ஆர்டர் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, வித்யா குருபானாம் ரூபம். வித்யா குருபானாம் ரூபம். குருபானாம் அப்படின்னா ஆஃப் தி அக்லி பர்சன் அர்த்தம். அதாவது ஒரு நல்ல ரூபம் இல்லாம ரொம்ப அக்லியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நல்ல ரூபம் தான் வித்யா. அவங்க அக்லியா இருந்தா கூட அவங்க கிட்ட வித்யா இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல ரூபமா மாறுது. வித்யா குருபானாம் ரூபம், அதாவது அக்லியா இருக்கவங்களுடைய ரூபம். நிர்தனானாம் தனம் ததா, அதே மாதிரி நிர்தனானாம் தனம். என்ன எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்வயகல, அதாவது ப்ரோஸ் ஆர்டர்ல. நிர்தனானாம் தனம், தனம் இல்லாதவங்க கிட்ட தனமா இருக்கிறது வந்து வித்யா. அஸ்தி, அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம். நிர்தனானாம் தனம் அஸ்தி அப்படின்னா இந்த இடத்துல வித்யான்றது தனமா இருக்கு. ததா வித்யா நிர்பலானாம் பலம். நிர்பலானாம் பலம் ததா வித்யா, இந்த நாலேஜ் அப்படின்றது நிர்பலானாம் பலம், பலம் இல்லாதவங்களுக்கு, வீக்கா இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஒரு பலமாவும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாலேஜை நம்ம என்ன பண்ணணும், பிரயத்னத்தக. பிரயத்னத்தகனா எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாவது, சாதனியா, சாதனியானா அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கிட்ட கொண்டு வரணும். நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும், நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ், அதாவது குருபானாம் ரூபமா இருக்கு, அதே மாதிரி நிர்தனானாம் தனமா இருக்கு, நிர்பலானாம் பலமா இருக்கிற அந்த வித்யாவை பிரயத்தனத்தக ரொம்ப எஃபர்ட் கொடுத்து சாதனியா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்குங்க, அதை படிங்க, கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகன். செகண்ட் ஒன் பாருங்க. ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்கஹ ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபுஹி ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. இதனுடைய அன்வயக பாருங்க. ஸ்வகிருஹே மூர்கஹ பூஜ்யதே. பூஜ்யதே அப்படின்னா வர்ஷிப் பண்றது. ஒரு மூர்கன், அதாவது ஒரு ஃபூல் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய வீட்டை மட்டுமே வர்ஷிப் பண்ணுவான், அவனோட வீட்டை மட்டுமே பார்த்துக்குவான் ஒரு ஃபூல். ஸ்வகிராமே பிரபு பூஜ்யதே. பிரபு அப்படின்னா அடுத்த லெவல், அதாவது ராஜாக்கு கீழே அந்த கிராமத்தை மட்டும் பாத்துக்கிறவர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தான் பிரபு நம்ம சொல்றோம். அவர் என்ன பண்றாருன்னா அந்த கிராமத்தை மட்டும், அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும், வீடு கிடையாது, அவர் இருக்கக்கூடிய, அவர் ஆளக்கூடிய அந்த கிராமத்தை மட்டும் பாத்துக்கிறவர் பிரபு. ஸ்வதேசே ராஜா பூஜ்யதே. ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தேசத்தை, அவருடைய கண்ட்ரியை மட்டும் ஒரு ராஜா வந்து வர்ஷிப் பண்றாரு. ஆனா ஒரு வித்வான், ஒரு படிச்ச ஸ்காலர், எஜுகேட்டட் லேர்ன்டு பர்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சர்வத்திர பூஜ்யத்தே, எல்லா இடத்தையும் எல்லாரையும் வர்ஷிப் பண்ணுவான். எல்லாம் தனது அப்படின்னு நினைக்கிறவன் வந்து ஸ்காலர். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனா படிச்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்ல. இப்ப தேர்ட் ஒன் பாருங்க. தாரானாம் பூஷணம் சந்திரோ நாரினாம் பூஷணம் பதிஹி பிருத்திவியாம் பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். இதனுடைய அன்வயக தாரானாம் பூஷணம். சந்திரஹ தாரானாம் பூஷணம். சந்திரஹ, சந்திரஹ அப்படின்னா மூன். ஓகே, தாரானாம் ஸ்டார்ஸ். ஸோ இந்த மூன் அப்படின்றது தாராவினுடைய பூஷணம். பூஷணம் அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அலங்கரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதனால இப்ப சந்திர மூன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்டார்ஸையே அலங்கரிக்கிறது அந்த மூன் தான். சந்திரஹ தாரானாம் பூஷணம். பதிஹி நாரினாம் பூஷணம்.
ஸோ இந்த இடத்துல இருக்கிறது அன்வயக மாத்தி படிக்கணும். பதிஹி, பதிஹினா ஹஸ்பண்ட். ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றவர் நாரினா விமனினுடைய அந்த ஒய்ஃபினுடைய பூஷணமா இருக்காரு. அவரு தான் அவங்களுடைய ஆர்னமெண்டா இருக்காரு. ஸோ அவங்களை அலங்கரிக்கிறது அவரு தான். ராஜா பிருத்திவியாம் பூஷணம். இந்த பிருத்திவி, இந்த எர்த், இந்த பூமியினுடைய ஜுவல் யாரு, அந்த ஆர்னமெண்ட் யாரு, அதை அலங்கரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா. அந்த ராஜா நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பூமியும் நல்லா இருக்கும். ஸோ அதை அலங்கரிக்கிறது ஒரு ராஜா. வித்யா சர்வசிய பூஷணம். இந்த வித்யா, இந்த எஜுகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆர்னமெண்டா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகன்லயே பார்த்தோம். ஸோ குருபானாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு அக்லி பர்சனுக்கு கூட எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அதுதான். ஸோ வித்யா சர்வசிய பூஷணம். ஸோ எல்லாத்துக்கும் ஆர்னமெண்டா இருக்கிறது வித்யா அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க. சுந்தரோ அபி சுஷீலோ அபி குலீனோ அபி மகாதனஹ சோபதே ந வினா வித்யாம் வித்யா சர்வசிய பூஷணம். சுந்தரோ அபி, இதனோட அன்வயக பாருங்க. சுந்தரோ அபி சுஷீலோ அபி குலீனோ அபி மகாதனஹ. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே வந்திருக்கு. சுந்தரோ அபி, ரொம்ப ஹேண்ட்ஸமா ஒருத்தர் இருக்கார். ஓகே, சுந்தரோ அபி, சுந்தரா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாலும் கூட. சுஷீலோ அபி, சுஷீலோ அப்படின்னா வெல் மேனர்டு, ரொம்ப நல்ல ஒழுக்கமா நடந்துக்கிறார், ரொம்ப நல்லவரா இருக்கார். சுஷீலோ அபி, ரொம்ப சுஷீலக அப்படி இருந்தாலும் கூட. சுஷீலக பிளஸ் அபி, சுஷீலோ அபி. குலீனோ அபி, குலீனக பிளஸ் அபி. குலீன் அப்படின்னா ஒரு நல்ல குலத்தை சேர்ந்தவரா, ரொம்ப நோபலான ஒரு பர்சனா இருந்தாலும் கூட. குலீனோ அபி. மகாதனக, ரொம்ப தனம் இருக்கிறவர், ரொம்ப காசு இருக்கிறவர் அப்படியாக இருந்தாலும் கூட. வித்யா வினா நா சோபதே, வித்யா வினா நா சோபதே. அவர்கிட்ட எஜுகேஷன் அப்படின்றது இல்லை. ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட எஜுகேஷன் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னா ந சோபதே. வினா அப்படின்னா பினா, இல்லாமல், வித்தவுட் நாலேஜ் அவரு ந சோபதே, அவருக்கு அது பியூட்டி கிடையாது, அவருக்கு வந்து அழகு கிடையாது. இது எல்லாம் இருந்தா கூட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அது ரொம்ப அழகா இருக்கும். வித்யா சர்வசிய பூஷணம். திரும்பவும் அதே தான் சொல்றாங்க. இந்த வித்யா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்னமெண்டா இருக்கு. என்னதான் உங்ககிட்ட அழகு இருந்தாலும், நல்ல மேனர்ஸ் இருந்தாலும், நல்ல குலத்தை சேர்ந்த நோபலா இருந்தாலும் கூட வித்யா இருந்தா மட்டும்தான் அது அழகு தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப 5th பார்க்கலாம். வித்யானாம் நரசிய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போக கரி யஷஹ சுக கரி வித்யா குருநாம் குருஹி. இதனுடைய அன்வயக. வித்யானாம் நரசிய அதிகம் ரூபம். வித்யானாம், ஒரு வித்யா, ஒரு எஜுகேஷன் அப்படின்னு இருந்துச்சுனாதான் நர அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய அதிகம் ரூபம், அவனுடைய ரூபமே எஜுகேஷன் தான். அவனுக்கு நாலேஜ் இருந்தா, அவன் படிச்சவனா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு ஒரு ரூபமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித்யானாம் நரசிய அதிகம் ரூபம். அதிகம் அப்படின்னு சொல்றது அவனோட ஒரு அதிகமா அவனுக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கறதே நாலேஜ் தான். அஸ்தி, அதிகம் ரூபமாக இருக்கு வித்யா. பிரச்சன குப்தம் தனம். பிரச்சன குப்தம் தனம் அப்படின்னா அது ஒரு ட்ரெஷர். பிரச்சன குப்தம் ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரெஷரா இருக்கிறது உன்னுடைய நாலேஜ் தான். பிரச்சன குப்தம் தனம் அஸ்தி. ஸோ இதுவும் இந்த அஸ்தி அப்படின்றது வித்யாவை குறிக்குது. ஸோ பிரச்சன குப்தம் தனமா இருக்கிறது, ரொம்ப ஒரு சீக்ரெட்டான வெல்த்தா இருக்கிறது வித்யா. வித்யா போக கரி யஷஹ. வித்யா அப்படின்றது போக கரி யஷஹ, அதாவது உன்னுடைய லக்ஸரியஸ், உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்கிறதே வித்யா தான். உன்னுடைய அதுதான் உனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்றாங்க. வித்யா போக கரி யஷஹ. யஷஹ அப்படின்னா புகழ். ஸோ உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டா உன் கூடயே இருந்து உனக்கு புகழ தரக்கூடியது வித்யா. சுககரி. சுககரி அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷமும் அதுதான், என்ஜாய்மெண்ட்டும் அதுதான், உன்னோட சந்தோஷமும் அதுதான். வித்யா குருநாம் குருஹி அஸ்தி. வித்யா குருவுக்கு எல்லாமே குருவா இருக்கிறது உன்னுடைய நாலேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. 6th ஒன். வித்யா பந்துஜனோ விதேஷ கமனே வித்யா பராதேவதா. வித்யா ராஜசு பூஜ்யத்தே நஹி தனம் வித்யா விஹீனஹ பசுஹி. இதனுடைய அன்வயக. விதேஷ கமனே வித்யா பந்துஜனஹ. விதேஷ கமனே அதாவது விதேஷம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், கமன அப்படின்னா போறது. விதேஷ கமனே, ஒருவேளை நீ ஃபாரின் கண்ட்ரிக்கு போன அப்படின்னா வித்யா எஜுகேஷன் என்னவா இருக்குன்னா உன்னுடைய பந்துவா இருக்கு, அதாவது உன்னுடைய ஒரு ரிலேஷனா அதுதான் இருக்கு. யாருமே இல்லாத ஒரு இடத்துல உனக்கு எஜுகேஷன் தான்
உன்னோட ரிலேஷன் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. வித்யா பந்து ஜனோ வித்யா விதேசகமனே விதேசகமனே வித்யா பந்து ஜன. வித்யா பராதேவதா அப்படின்னா அது ஒரு பரம தேவம், அதாவது சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எஜுகேஷன் தான் உன்னுடைய சுப்ரீம் காட், எல்லாத்துக்கும் மேலான காட் வந்து எஜுகேஷன். வித்யா ராஜசு பூஜத்தே நாஹி தனம். ராஜசு அதாவது ராஜாக்கள் எல்லாருமே வந்து வித்யாவை தான் வந்து பூஜை பண்றாங்க. வித்யா ராஜசு, வித்யா அப்படின்றது ராஜாக்களால பூஜிக்கப்படுது, ராஜாக்களால வர்ஷிப்படுது. யாருக்கு நாலேஜ் இருக்கோ அப்படிதான் வந்து ராஜா பாப்பாரு, யார்கிட்ட தனம் இருக்கோன்னு பார்க்க மாட்டார். நாஹி தனம், தனத்தை கிடையாது. வித்யா விஹீனக பசுஹி. விஹீனக அப்படின்னா வித்தவுட். எஜுகேஷன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து யார் கூட கன்சிடர் பண்ணப்படுறாங்க அப்படின்னா பசுஹி, அனிமல் கூட அவங்க கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த 6 ஸ்லோகன்ஸ். இதனுடைய மீனிங்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸும் படிக்கணும். இந்த ஸ்லோகன்ஸ் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக புக் பேக் கொஸ்டின்ஸை பண்ணிட முடியும்.